அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டுருக்குறாங்க. உடனே கீழே வந்து ரோஹிணி ஏதோ கணக்கு பார்த்துட்டு அமௌண்ட்டெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட. அப்போ வந்து ரேவதி இருந்துக்கிட்டு வாட்சை பார்த்துட்டு, எப்போவுமே இந்த சூரியன் வந்து சீக்கிரமாக உதிச்சு சீக்கிரமாக மறைவார், இன்றைக்கி என்ன சீக்கிரமாக போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. சுவாதி என்னக்கா கடிகாரத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கிற என்னக்கா விஷயங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, டைம் போகிறதே போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. உடனே ரேவதி உள்ளே போய் ரூமில் உட்காந்துட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணுறாரு. என்னாச்சு ரேவதி, நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம்ல, ஏன் என்னாச்சு இப்போ அதுக்குள்ளே என்ன பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இந்த கடிகாரம் ஓடவே மாட்டேங்குது, சீக்கிரமாக டைம் போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, கண்டிப்பாக போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் நாளைக்கு வர்றதை நினச்சி நீ சந்தோஷத்தில் அப்படி போயிட்டுருக்குற அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, ரோஹிணி அப்படி தான் சொன்னாங்க, அக்கா சொன்னதே நீங்களும் திருப்பி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மாமா ரொம்ப அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேவதி, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போயிட்டு மறுபடியும் என்னாச்சுன்னு தெரில, நம்ம மறுபடியும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில் வந்துட்டு வாட்சை பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே அப்போ ரோஹிணி இவங்களா இருந்துட்டு சொல்கிறாங்க, அக்கா என்னாச்சு உனக்கு ரேவதி அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாமா, இந்த டைம் போகவே மாட்டேங்குது, கடிகாரம் முள் ஓடவே இல்லை அப்படியே நிற்கிதுங்கிறாங்க. ஏய் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, நாங்களும் பார்த்துட்டே இருக்கிறோம், கடிகாரத்தை பார்த்துட்டு டைம் போகலன்னு சொல்லிட்டு இருக்கிற ரேவதி, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அச்சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிண்டல் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், மாமாவுக்கு மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா இப்போ தான் பேசி முடிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். இல்லை மாமா, நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம், அதான் நான் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் ரேவதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க நம்ம நாளைக்கு பேசிக்கலாங்கிறாங்க. பேசாமல் படுத்து தூங்குங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. மறுபடியும் தூக்கம் வராமல் இந்த பக்கம் அந்த பக்கம் பிறண்டு பார்த்துட்ருக்குறாங்க. வாட்சையும் திருப்பி அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறாங்க. பொழுதே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரேவதி நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்பாடா ஒரு வழியாக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அழகாக ஃப்ரெஷ்ஷாக எந்தெந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு சொல்லிட்டு பீரோவில் ஒரு 10 ட்ரெஸ்ஸை எடுத்து களைச்சி போட்டு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழகாக சிரிச்சிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கீழே அழகாக வராங்க. வந்துட்டு அவங்க அப்பா எல்லாமே உட்காந்துருக்குறாங்க. அப்படின்ட்டு உடனே இவங்களாம் இருந்துக்கிட்டு, என்ன ரேவதி சீக்கிரமாக கிளம்பிட்டேன், நேற்று என்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறா, நான் போயிட்டு வரேங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்டு செஞ்சுட்டு, அப்படியே ரேவதி சரி போயிட்டு வா, அந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. அங்கே வந்து கார்த்தி ரெடியாக இருக்கிறாரு. காரில் ஏறிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கார்த்திவே பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் இருந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும் ரதி, உனக்காக தான் அந்த இடமே காத்துட்ருக்குது, நான் எப்படா உன்னை அங்கே கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அது எந்த இடமாம்மா சொல்லுங்கங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திக் இருந்துட்டு காரில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கேஆர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அதாவது கார்த்தி ரேவதிக்காக ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அங்கே வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போவாங்க. கேனா கார்த்தி, ஆர்னா ரேவதி அப்படிங்கிறதுக்காக கேஆர் இல்லம்னே வச்சுருப்பாங்க. உடனே ரேவதிக்கிட்ட இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி நான் பார்த்துக்கிறேன், ஓ நம்மளோட இல்லம் தானா அப்படிங்கிறாங்க. இது உன்னோட வீடு தான், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து உனக்காக நான் பார்த்து கட்டேங்கிறாங்க. உடனே ரேவதி கண்கலங்கிறாங்க. ஏமாம்மா நான் வந்து இந்த இதுக்காக வந்து தகுதியானவளா அன்புக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரேவதி, எல்லாமே நீ எல்லாத்துக்குமே தகுதியானவ தான், இந்த சாவி வீட்டை தர அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டை திறந்து விடுறாங்க. உடனே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி ரேவதியோட கல்யாண ஆல்பம் கல்யாண ஃபோட்டோவை வச்சுருக்கிறாங்க. சுற்றி ரேவதி ஃபோட்டோவே வச்சுருக்கிறாங்க. வீடு ரொம்ப அழகாக இருக்குது. ரேவதி அதை பார்த்துட்டு அப்படியே கண்கலங்கி ஆச்சரியப்பட்டுட்டு, மாமா எனக்கு பிடிச்ச மாதிரியே வீடு இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க. எல்லாமே உனக்காக தான் ரேவதி, நான் பார்த்து கட்டின வீடுங்கிறாங்க. உடனே ரேவதி வந்து அப்படியே நெகிழ்ந்து போய் கார்த்தியை வந்து அப்படியே ஆற தழுவிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்து நீங்கள் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.